கும்ப ராசிக்காரர்களை சகிப்புத்தன்மை அது உங்ககிட்ட தாங்க அதிகம் உண்டு. அதே மாதிரி தவம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. வரம் கிடைக்கிறதுக்காக எத்தனை வருஷம் இருந்தாலும் தவம் இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நினச்சது நடக்கிறதுக்காக நீங்கள் அமைதியாகவே நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்தும் போயிடுவீங்க. பல நற்குணங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இந்த ராகு கேது பயிற்சி என்னங்க சொல்லுது? ஏற்கனவே ராகு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருங்க. காசு பணம் வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தார். வாசல் வரைக்கும் வந்தது, வீட்டுக்குள்ளார கொடுக்காம அப்படியே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக இயற்கையாக இயல்பாக யதார்த்தமாக ஏதாவது சொல்ல போய் அதை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போவும் இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அதில் அந்த ராகு இது வரைக்கும் இருந்ததுனால அந்த பாதிப்பு இருந்தது. இப்போ அதெல்லாமே விலகி இப்போ ராசிக்குள்ளார ராகு உட்காந்துட்டாருங்க. ராசிக்குள்ளார ராகு வந்ததுனால நல்லதா அல்லதா? ராசிக்குள்ளார ராகு வந்திருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இனிமேல் வீட்டுக்கு பணம் வர ஆரம்பிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சேரும். அதனால் ராசிக்குள்ளார இந்த ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டணும். கண்ட இடத்துல சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அப்புறம் கூடா பழக்க வழக்கங்கள் சிலதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். எங்கே போனாலும் குடும்பத்தினருடன் போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் ராகு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்னதாக அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துங்க. இதெல்லாம் ராகு உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ங்க. எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க அதிகரிக்கும். அடுத்ததாக கேது பாருங்கள், இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தார். 8ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு மரண பயத்தையே கொடுத்தாரு. இப்போ 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் பெருசாகாமல் பார்த்துங்க. ஏதோ சண்டை அவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னால் போதும். அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெரிகிற அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வரதுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கேது பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால, அதாவது கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும், சின்ன சின்ன பிரிவுகள் எல்லாமே வருங்க. எப்படி பார்த்தாலும் ராசிக்குள்ளார இருக்கிற ராகுவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு பெரிய வெற்றியை இந்த பயிற்சியால் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நிறைய அனுபவங்கள், நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாமே நிச்சயமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது பயிற்சி உங்களை எல்லார் மத்தியிலையும் உயர்த்தி வைக்குங்க. ஏன்னா முன்னாடி சிலர்லாம் அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு கொட்டியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கு நீங்களே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. வியாபாரமும் கூட்டாக செய்யலாம். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியால் சரியாகுங்க. இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லதாக அமையறதுக்கு திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடுங்க. சூரியனார் அதாவது கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர், கும்பகோணம் போயிட்டு இறங்கிங்கன்னா அங்கேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர் வருது. ஸ்ரீ நாகேஸ்வரர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ நாகேஸ்வரராக இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. 2ஆம் பிரகாரத்தில் நாகராஜ சுவாமிகள் தரிசனம் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்ரீ நாகராஜ சுவாமிகளையும் நீங்கள் சேவிச்சுட்டு தரிசித்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ராகு கேது பயிற்சி மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே தர்றதுக்கு வேர்க்கடலை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கொண்டக்கடலைங்கிற மூக்கு கடலையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது மூலமாக ராகு கேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.